தாயை பார்த்தோம் வலிக்கிறோம் அனுமதி பெற்றோம். ஆனால் பெற்ற வரம் பொய்க்காத வரம். பொய்க்காத வரம். அந்த வரம் பலிதமாக வேண்டும் என்றால் அந்த வரம் பலிக்க வேண்டும் என்றால் நரபலி கேட்டார். குடுகொடுத்தன யாரை வெட்டி உருதுனா நரபலி கேட்கின்ற நரபலி சாதாரண நரபலியாக இருந்திருந்தால் வெட்டி பலி கொடுத்திருப்பேன். ஆனால் அவள் கேட்டதோ தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். கருத்த கருவை சுமந்து பெற்றெடுத்த அந்த தடுத்த பிள்ளைக்கு 16 வயது நிலை பாலகனை கொண்டு வந்து பறிகொடு என்று கேட்கிறார். நாடு துணை தேடி வார்த்தை அப்பேற்பட்ட நரபலி கிடைக்கவில்லை. அப்பேற்பட்ட நரபலி கிடைக்கவில்லை. அதனால் என்ன செய்வது என்று புரியாது செய்து கொண்டிருக்கின்றோம். என்னையா இது? கரத்தில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யிக்கால மோதி கொண்டிருக்கிறேன். என்னது? கரத்தில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யிக்கால மோதி கொண்டிருக்கிறேன். விளக்கம் தேவை. புரியவில்லையா? அப்படிப்பட்ட நரபலி இந்த நிகழாமுடி கோட்டையில் இருக்கிறது. நரபலி இருக்கிறதா? இருக்கிறது. ஆமாம் சாமி இருக்கிறது. நரபலி இருக்கிறது. இதே கோட்டையில் இருக்கிறது. என் தண்டத்திலே தான் இருக்கிறது. சுவாமி, நீங்கள் உங்க தாய்க்கு எத்தனாவது பிள்ளை? தலைச்ச பிள்ளை. முதல் பிள்ளை. முதல் பிள்ளை. உன் தாய்க்கு அவள் தாய்க்கு உன் தாய் எத்தனாவது பிள்ளை? ஏத்தாயா? ஏத்தாயா முதல் தாய்டா. தலைச்ச பெண்ணு. டேய் தம்பி, அண்ணா கேங்க சேர வேண்டிய வேலை இல்ல. ஆமாடா. நானாவது கூட போன தெய்வம் ஒரு கோதத்துல வந்திருக்கு. ஆனால் ஒரு சந்தேகம். உங்களுக்கு வயது என்ன? 59. அதுலயும் 14 வயசு எங்களுக்கு 59 வயசு எங்கடா இருக்குது பாய்ங்க. அப்பச்சே 9. யார் 9? எனக்கு வயது வயது 59. 59 வயது நிறைவடைய போகுது. விடிந்தால் 60 ஆக போகுது. நாளைக்கு என்ன பண்ண போறேன்? உன்னை வெட்டத்தை ஓடுதா வெட்டாத ஓடுதா காணா சாவத்தை கடையா வச்சு சாவத்தை கடையா கூட அப்புறம் சரி உன்னை வெட்டி பலி கொடுத்தாங்க மண்ணில் ஆசி வெள்ளம் என்று பார்த்து அதுவும் நடக்கவில்லை. சரி என்னதான் செய்வது? திருவிழாவில் கொட்டியில அப்புறம் பலி இருக்கிறது. எப்படி தெரிகிறது? ஆமா, நீ ஒரு தாய்க்கு எத்தனாவது பிள்ளை? தலைச்ச பிள்ளை. உன்னுடைய மனைவி எத்தனாவது? தலைச்ச மகள். உங்களுக்கு பிறந்து இருக்கிறது குழந்தை. ஆமா, அது எத்தனாவது குழந்தை? தலைச்ச குழந்தை. அவனுக்கு வயது என்ன? 16 முடியும் போது 16 வயது நிறைவேறு. ஆமா, அவனை கொண்டு வந்து கூட பலி. அங்க சுத்தி இங்க சுத்தி கொடுத்தா கூட கொடுக்க எழுதுனா அன்றைய தேவர்கள் என்ன கேட்டாங்க? வீரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, அத்தனை வசதி இருக்கிறது. இருந்தாலும் முகத்தில் ரோமம் இல்லாத பேடி பசங்களை என்ன ஆட்சியர் உங்களை கேவலமா பேசினாங்களே, அப்ப வந்து கோபம். இப்ப மகனை பள்ளிக்கூடம் சொன்னது மட்டும் கோபம் வந்துட்டேன். நீ சொல்வது உண்மைதான். வரமும் பொய்யான வரமும் போய்விட்டது. அந்த வரம் பணிதமாக வேண்டும் என்றால் இந்த நாட்டில் யாரை இறந்தாலும் முடியாது. சரி, மகனை வெட்டி பலி கொடுத்தார்களாம். அந்த அன்னையின் அருளை நான் முழுமையாக தருகின்றேன். ஒரு புள்ள போட போட்டுமே போட்டா பிள்ளை பெற்றுக்கலாம். ஆனால் அந்த மரம் பழிக்கணுமே, அந்த தேவர்களை பழி வாங்கணுமே. ஆச்சரியத்தை நான் அடித்து விட்டேன். பெரிதாக எடுத்துக் கொள்ளாது. இல்ல 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 இல்ல, நான் இருக்க வரை உனக்கு கவலை என்பதே இல்லை. எனக்கு கவலையே. நீ ஒரு தொட்டிலையும் ஆட்டுவ. நீ அப்பேற்பட்ட ஆளு. நீ நிக்கிற இடத்துல 16 ஜான் மண் அப்படியே வேவும். அந்த அளவு உள்ள வருஷம் பாகத்துல வெளி பல பண்ணி செஞ்சுக்கிறேன். நீ உழைத்து விடுகிறான்.
இப்போது புறப்படுகிறேன். என் மகன் விதிக்கு ஒரு வெட்டி பலி கொடுத்து அன்னை ஆசி உள்ள போகிறேன். தம்பி விடக்கூடாது. காப்பாரு முதல்ல வண்டி எடுத்து காப்பாரு. நாராயம் இதான் அரக்க புத்தி அற புத்தி. சொல்றவன் சொன்னாலும் கேட்கறவனுக்கு மதி இருக்கணும். நான் சொல்றேன் ஏத்தா புள்ளி வெட்ட சொல்லி என் வார்த்தை கேட்டு ஓடுறான் ஒரு புள்ளி வெட்டத்துக்கு. இதான் அரக்க புத்தி. அற புத்தி முன்ன பின்ன வர தெரியாது. ஓடி பணத்தில் விழுவாங்க. இதான் தெரியும். ஏதோ என் வார்த்தை கேட்டு ஓடுகிறான். அவனுடைய மகனை பலி கொடுப்பதற்காக அங்கே என்ன நடக்கிறது என்று அதை பார்க்க வேண்டும் அல்லவா? நமோ நாராயம் நாராயம். காவிரி தாயே காவிரி தாயே காதலன் விளையாட பூவிரி தாயே காதலன் விளையாட பூவிரி தாயே கல்வர்கள் கண்ணை விட்டால்
மறைந்துவிட்ட அருமையன்னார் பிஎஸ்என்எல் வக்புரிந்த அருமையன்னார் காலம் சென்ற டி கன்னியப்பன் மறைந்த அண்ணன் நினைவாக ரவி பரசுராமன் இருவரும் சேர்ந்து அடியனை பாராட்டி ரூபாய் 200 தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சித்தாமூர் கிராமத்தார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ அடியனுக்காக ரூபாய் 200 தந்திருக்கிறார்கள். அவருக்கு என் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம். சரி, சென்றவரை காணவில்லை, என்னன்னு தெரியவில்லை. இருந்தாலும் ஆபத்திலும் வந்துவிட்டதா, ஆபத்து ஏதாவது நடந்ததா எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்போது வருவார் 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 என்று எதிர்பார்த்து கொண்டு என் மனதிலே ஒரு ஆசை. நான் சென்று 2 நாட்கள் ஆகிவிட்டது. நம்ம மகன் இருக்கிறான் விஜயகுமார். அவனை பார்க்க வேண்டும் ஆசை என் மனமான சரியாக அதான் என்ன போனா பள்ளிக்கு சென்று வந்துட்டு இருப்பா. நீ சென்று நான் தந்தை எடுத்துதான் அப்படியா? உடனே வரேன். கண்ணே விஜயகுமாரே பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் வளர்வது எனக்காக, அட்டை மரியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. லலலா. இந்த நெல்லியாபுரி கோட்டையிலே ஜெயகண்டாசுரனுக்கு மகனாக பிறந்து விஜயகுமார் என்று பெயர் பெற்று தீரன் திருப்படம் வந்திருக்கிறேன். இப்போதே சென்று என்னோட தாய் தந்தையை சொல்லிக்க வேண்டும். அம்மா, அப்பா. அம்மா, அம்மா, தாய் சிறந்த போதிலும் இல்லை. தாயின் சிறந்த கோவில் இல்லை, தந்தைக்குள் மிக்க மந்திரமில்லை.
பாசத்தோடு ஆசையோடு உன்னை வளர்த்தோம். ஆமா. ஏன் எங்கள் மீது உனக்கு பாசம் வர வேண்டும், உன் மீது எங்களுக்கு பாசம் வர வேண்டும், என்றுமே உன்னை இணைப்பிரியாமல் இருக்க வேண்டும் என்று ஆமா. காலப்புறாவும் உன்னை நான் பெற்று செல்லுமாறு நினைக்கிறேன். ஆனால் நீ எப்படி தெரியுமா நினைக்க வேண்டும்? ராஜா கண்ணே, பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவள். துணையாக கொண்டு நீ நடை போரில் நீ. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளையாரே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே. கிளி போல வீசி நம் முடி காக்க வேண்டும், மலர் போல வீசி நம் குலம் காக்க வேண்டும். ஜனநாயகத்தில் நம் எல்லோரும் வல்ல. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளையாரே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே. விஜயகுமார், அம்மா. என்றென்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும், அம்மா. பேர் புகழோடு வாழ வேண்டும். அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு நற்செய்தி உண்டு. என்னம்மா? என்ன தெரியுமா? என்ன? உன்னை என்னவோ தெரியல, ஆ, உன்னுடைய தந்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு துடிக்கிறார். அப்படியா? அதனால போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து. அப்படியா? ஆ. அப்படியா இருக்குமா? ஆமா. தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, தாலாட்டி வளர்த்தாயம்மா. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக காட்டி வளர்த்தாயப்பா, இல்லை சீராட்டி வளர்த்தாயப்பா. தாய்க்கு தாயாக, தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக ஆணுட்டி வளர்த்தாயப்பா, இல்லை சீராட்டி வளர்த்தாயப்பா. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக சீராட்டி வளர்த்தாயப்பா, என்னை ஆணுட்டி வளர்த்தாயப்பா. விஜயகுமார், இன்று போல் என்றென்றும் நீ வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா ஆ, அழைத்து கலந்து என்னப்பா? காரணம் இல்லாமல் அழைத்தேனா? உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாள் ஆசை. ஆனால் இப்போதுதான் நீ வந்திருக்கிறாய். ஆமாப்பா. எப்போது பார்த்தாலும் விளையாடுவது படிப்பது விளையாடுவது படிப்பது இப்படியே இருந்தால் தந்தையை பார்க்கின்ற ஆசை இல்லையா? அப்பா ஆ. பார்க்கணும்ப்பா, ஆர்வமா இருக்கேன். அப்படியா? அப்படிப்பா. சரி மகனே, ஆ,
நான் சில கேள்விகள் கேட்கிறேன். கேள்வி கேட்க போறீங்களா? ஆமா. அப்படிப்பட்ட கேள்வி என்ன கேள்விப்பா? சில செய்திகளுக்கு பதில் சொல். அப்படியா? இந்த உலகத்தில் ஒரு பெற்றெடுத்த தந்தைக்கு உறுதியாக நிற்பது யார்? என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஏன்? என்ன கேட்டீங்க? இந்த உலகத்தில் ஒரு தந்தைக்கு உறுதுணையாக நிற்பது யார்? உங்கள் மகன் நான் தானப்பா? உண்மைதானே? தந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் தான் பார்க்கணும். தன்னைத்தான் அதை பார்க்க வேண்டும். ஆமாப்பா. ஆனால் தந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் அதை தீர்த்து வைப்பது நான் தான் பார்க்கணும். உண்மைதான். ஆமாப்பா. நான் ஒன்று கேட்கிறேன். ஒரு நேரத்தில் நாரதர் ஓடி வந்தார். அன்னை மாகாளி வணங்கி வரம் பெறச் சென்றார். நாங்களும் சென்றோம், அறவதை பெற்றோம். ஆனால் கைக்கால மனம் அந்த மாகாளியானவர் ஒரு பலி கட்டி விட்டாரப்பா. பலி கேட்டு விட்டாங்களா? அப்படிப்பட்ட பலி என்ன பலிப்பா? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், அழைச்சால் குழந்தையாக இருக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு 16 வயது நிரம்பியிருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மாகாளி கொண்டு வந்து எனக்கு பலி கொடுத்தால் நீ கேட்கின்ற வரத்தை நேரிலே வந்து உனக்கு மனிதமாக்கிறேன் என்று உரைத்து விட்டார். அப்படியா? ஏப்பா அப்படிப்பட்ட பலியை நீங்க தேடிக்கொண்டிருக்கீங்களா? தேடிக்கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் கிடைக்கல. உங்க மகன் நான் எதுக்கு இருக்கேன்? அதுதான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த நாட்டுல எந்த நாட்டுல இருந்தாலும் நாங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கப்பா. அவங்களெல்லாம் நான் கெஸ்ட் தரவே மாட்டேன். நீ யாரு? என்னுடைய மகனாச்சே. ஆமாப்பா. இந்த அளவுக்கு உனக்கு சிரமத்தை கொடுக்கவே மாட்டேன். ஆனா அதுதான் உன் அழைத்து காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அப்பேற்பட்ட குழந்தை யார் தெரியுமா? யாரு? தாய்க்கு தலைமகள் உன்னது தாயான சுரோச்சனா. தாய்க்கு தலைமகன் நான். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எங்களுக்கு இருவருக்கும் பிறந்தவன் நீ. ஆமா. தலைமகன் நீ. ஆமாப்பா. வயது என்ன உனக்கு? 16 வயது பூர்த்தி அடைந்தது. ஆமாப்பா. அந்த 16 வயது பூர்த்தி அடைந்த உன்னை வெற்றி பலி கொடுத்து அன்னையின் அருளை நான் வரவேற்கிறேன். என்ன வெற்றி பலி கொடுத்து அந்த அன்னைக்கு என்ன பண்ண போறீங்களா? அன்னையோட அருளை நான் பெற போகிறேன். ஏப்பா ஏப்பா நீங்க விளையாடி கொண்டே இருப்பீங்க. விளையாட்டு வேற வார்த்தையே இல்லை உங்களுக்கு. ஆமாண்டா, நான் சின்ன குழந்தை, உன் கூட நான் விளையாடி இருக்கிறேன். உண்மைத்தான் விழிக்கிறேன். எனக்காக உன் உயிரை தாக்கம் செய்து அன்னை மாகாளியை பலி கொடுத்து அன்னை அருளை வர வேண்டாம். பலி வாடா. அப்பா உண்மையில சொல்றீங்களா? என்னால பலிக்கு வர முடியாதுப்பா. வர முடியாது. இது இருமுக்கு என்ன